எண்ணெய் கசிவு எவ்வாறு நடைபெற்றது என்பது குறித்து முழுமையான விசாரணை நடத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரகுவரன் இணைப்பில் இருக்கிறார். ரகுவரன், விவரங்கள். மழை வெள்ளத்தின் காரணமாக கொசஸ்தலை ஆறு மற்றும் எண்ணூர் பகுதிகளில் எண்ணெய் கலந்திருக்கிறது. இந்த வழக்கு விசாரணையானது தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில், தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் விசாரணைக்கு வந்துட்டு இருக்கிறது. காலையிலிருந்து விசாரணை நடந்துட்டு இருக்கு. இந்த விசாரணையின் போது தற்போது தமிழக அரசின் சார்பாக சில விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது எப்படி இந்த எண்ணெய் கசிவு ஏற்பட்டது, இந்த எண்ணெய் கசிவை அகற்றுவதற்காக மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் மற்றும் சிபிசிஎல் நிறுவனமும் எது போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா 625 மீட்டருக்கு எண்ணெய் தடுப்பான்கள் அமைக்கப்பட்டு எண்ணெய்கள் தடுக்கப்பட்டு கடலில் மேலும் கலக்காமல் இருப்பதற்காக தடுப்புகள் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மீனவ கிராமங்களில் கரையோரம் பாதிக்கப்பட்டிருந்த 20 டன் மண் லாரிகளில் ஏற்றப்பட்டு அந்த மண் அனைத்தும் கும்மிடிப்பூண்டியில் இருக்கக்கூடிய சுத்திகரிப்பு ஆலைக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 33 டேங்கர் லாரிகளில் ஒரு லாரியில் 220 லிட்டர் எண்ணெய் அகற்றப்பட்டு மொத்தமாக பாத்தீங்கன்னா 7260 லிட்டர் எண்ணெய் இதுவரை கடலில் கலந்ததும் ஆற்றில் கலந்ததும் மொத்தமாக 7260 லிட்டர் அந்த எண்ணெய் கடலில் கலந்த எண்ணெய் ஆனது எடுக்கப்பட்டு கும்மிடிப்பூண்டியில் இருக்கக்கூடிய சுத்திகரிப்பு ஆலையில் வைத்து சுத்திகரிப்பு செய்யப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்படி தெரிவித்துட்டு வந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இந்த தகவலை எல்லாம் சொல்லி வந்த நிலையில் இது மிக மிக ஏன்னா சம்பவம் அரங்கேறி கிட்டத்தட்ட 13 நாட்கள் ஆகி இருக்கக்கூடிய நிலையில் மிகவும் குறைவான அளவிலேயே 7260 லிட்டர் மட்டுமே எடுக்கப்பட்டிருப்பது என்பது மிகவும் கவலை அளிப்பதாக சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எது போன்ற ரெமிடிஸ் என்ன பண்றீங்க, ஸ்கிம்மர், ஏன்னா அந்த இடத்திலேயே ஆயிலை சுத்திகரிப்புக்கான எந்திரங்கள் ஒரே ஒரு எந்திரம் மட்டும்தான் எண்ணூர் பகுதியில் வைக்கப்பட்டிருக்கு. ஏன் நிறைய எந்திரங்கள் அந்த இடத்துல கொண்டுட்டு வந்து வச்சு நடைமுறை வேகமாக துரிதப்படுத்தல? இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன தீர்வு? அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த எவ்வளவு மீன் வளம் அழிந்திருக்கிறது, அதனால் எவ்வளவு மனிதர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்பது போன்ற தெளிவான விளக்கங்கள் இன்னும் ஏன் முழுமையா கிடைக்கல? தொடர்ந்து இவ்வளவு நாட்கள் ஏன் இந்த விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளை நீதிபதிகள் வச்சாங்க. இந்த நிலையில என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்கன்னா, ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டி நிபுணர் குழு ஒரு புறம் விசாரணை நடத்திட்டு இருக்கக்கூடிய நிலையில ஐஐடி சென்னை இருக்கக்கூடிய நிபுணர்களும் இந்த ஒரு பகுதியில் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. எதனால் கலந்தது, எப்படி கலந்தது என்பது தொடர்பான விசாரணை ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க நிலையில் எது போன்ற பாதிப்புகள் அந்த பகுதியில் கடல் வளத்தை ஏற்படுத்தும், அதனை எப்படி சீர் செய்வது என்பது தொடர்பான ஒரு குழுவும் விசாரணை நடந்து கொண்டிருக்கு. விரைவில் அதற்கான அறிக்கையை தாக்கல் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கு பசுமை தீர்ப்பாயத்தில் தமிழக அரசு சார்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி ரகுவரன், விரிவான விவரங்களுக்கு.